And welcome to Star Up Hope Academy. In this video we are going to see 6th standard English term 1 unit 3 a visitor from distant lands. In the lesson oda book back exercise. Read and understand. A. Work in pairs. Pick the best option. First one paranga. When Amma said don't upset our foreign visitors, she meant Amma வந்து foreign visitor பார்த்து upset ஆகாதன்னு எதை குறித்து சொன்னாங்க? Options பாருங்க. Potatoes, pepper, chili. சில்லி இல்லையா? ஸோ நம்ம சில்லின்னு எழுதிக்கலாம். சி இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள். செல்வி ஆஸ்ட் டிட் தே கம் இன் an ஏரோப்ளேன் பிகாஸ் ஷீ. செல்வி என்ன கேட்குறா, அம்மா இதெல்லாம் ஏரோப்ளேனில் ஏறி வந்ததா அப்படின்னு கேட்டா இல்லையா? ஏன் அப்படி கேட்டா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வாஸ் ஜோக்கிங், டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹெர் மதர், தாட் இட் வுட் பி ஃபன். அப்போ எதுக்காக சொன்னால் ஜோக் பண்ணுறதுக்காக இல்லையா? ஸோ வாஸ் ஜோக்கிங் பிகாஸ் ஷீ வாஸ் ஜோக்கிங். அதை நம்ம எழுதிக்கலாம். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள். அம்மா பாட் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த டேஷ். அம்மா வந்து வெஜிடபிள்ஸை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஷாப்ஸ், ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட். விச் ஒன் இஸ் ரைட் ஒன்? ஷாப்ஸ் இஸ்ன்ட் இட்? அவங்க வந்து பேருந்து நிலையத்து பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பி செக்ஷன் பாருங்கள். ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹூ ஃபஸ்ட் ப்ராட் தீஸ் வெஜிடபிள்ஸ் டு இந்தியா? இந்த காய்கறிகளை முதல்ல இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யார்? வியாபாரிகள் தான் கொண்டு வந்தாங்க இல்லையா? மெர்ச்சன்ட்ஸ். அதாவது மெர்ச்சன்ட்ஸ்னால் போர்த்துகீஸில் உள்ள மெர்ச்சன்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ஹூ ஃபஸ்ட்டு ப்ராட்னு இருக்கு இல்லையா? இதில் வந்துட்டு நம்ம ஹூவை எடுத்துட்டு போர்த்துகீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு மீதி நம்ம அப்படியே எழுத வேண்டிதான். த போர்த்துகீஸ் ஃபஸ்ட் ப்ராட் தீஸ் வெஜிடபிள் டு இந்தியா. அதாவது ப்ராக்கெட்டில் மெர்ச்சன்ட் போட்டுக்கலாம். த போர்த்துகீஸ் ஃபஸ்ட் ப்ராட் தீஸ் வெஜிடபிள் டு இந்தியா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொஷின் பாருங்கள். ஹூ கேம் டு இந்தியா ஃப்ரம் போர்த்துகல் இன் சர்ச் ஆஃப் பெப்பர்? பெப்பரை தேடிட்டு போர்த்துகல் நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது யார்? வாஸ்கோ ட காமா இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃப்ரம் போர்த்துகல் இன் சர்ச் ஆஃப் பெப்பர். வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃப்ரம் போர்த்துகல் இன் சர்ச் ஆஃப் பெப்பர். தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் டிட் அம்மா மீன் வென் ஷீ ஷெட் டொமேட்டோஸ், லேடிஸ் ஃபிங்கர்ஸ் அண்ட் கார்ன் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ்? அம்மா வந்து இந்த டொமேட்டோஸ், லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டைக்காய், சோளம் இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவை அப்படின்னு சொல்லும்போது எதை மீன் பண்ணி சொன்னாங்க? அவங்க எதை மீன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, மணி என்ன சொல்லிகிட்டு இருந்தான்? அவங்க மிஸ்ஸு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து உள்நாட்டில் விளையக்கூடிய பொருட்களையும் உள்நாட்டில் செய்யக்கூடிய திங்ஸையும் தான் வாங்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் பொட்டேட்டோஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் லோக்கலி க்ரௌன் ஆகலை, இதெல்லாம் வெளிநாட்டில் விளைஞ்சது, வெளிநாட்டிலேருந்து வந்தது அதனால் நீ இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அவங்க அம்மா இது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அம்மா மீன்ட் தட் மணி ஷுட் நாட் ஈட் டொமேட்டோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் கார்ன் சின்ஸ் தே கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். அதாவது இது வந்து மற்ற நாட்டிலேருந்து வந்தபடியால் இதெல்லாம் மணி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அம்மா மீன் பண்ணாங்க. ஒன்ஸ் அகெயின், அம்மா மீன்ட் தட் மணி ஷுட் நாட் ஈட் டொமேட்டோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் கார்ன் சின்ஸ் தே கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சி செக்ஷன் பாருங்கள். Read the comic strip again. Make groups of 4 and frame some questions on what you have read. அதாவது நம்ம இந்த லெசன் படித்தோம் இல்லையா? A visitor from the distant land அப்படிங்கிற இந்த லெசன் படித்தோம் இல்லையா? இந்த லெசனு தான் காமிக் ஸ்ட்ரிப்புன்னு அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த லெசனை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும், நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு மேக் குரூப் ஆஃப் 4, ஒவ்வொரு குரூப்லேயும் 4 பேராக நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ரேம் சம் கொஷின்ஸ் ஆன் வாட் யூ ஹவ் ரீட். நீங்கள் என்ன ரீட் பண்ணிங்களோ அதிலிருந்து சில கொஷின்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். ஈச் குரூப் ஷுட் ஆஸ்க் அ கொஷின் இன் டர்ன். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு டேர்ன் கொடுத்து கொஷின் கேட்கணும். யூ கேனாட் ரிப்பீட் த சேம் கொஷின். ஒருத்தர் கேட்ட கொஷினை நம்ம திரும்ப கேட்கக்கூடாது. த டீம் விச் ஆஸ்க் மோர் கொஷின் இஸ் த வின்னர். எந்த டீமில் அதிகமான கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி கேட்டாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? அவங்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாரின் வெஜிடபிள்ஸ் மென்ஷன்? எ விசிட்டர் ஃப்ரம் த டிஸ்டன்ட் லேண்ட். இந்த லெசனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு.
அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள், வாட் வாஸ் சேட் ஃபார் கொலம்பஸ். கொலம்பஸ் எதனால் சேட் ஆனார், அவருடைய சேடுக்கான காரணம் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. இது போல் அந்த லெசனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு கொஷின் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு குரூப்லேயும் மாற்றி மாற்றி கேட்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு மிஸ்ஸு கொஞ்சம் சில கொஷின்ஸ் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. வேர் டிட் மணிஸ் ஃபேமிலி லிவ். மணியோட குடும்பம் எங்கே வசித்தது? வாட் ஆர் த வெஜிடபிள்ஸ் மணி லைக்ட் மோஸ்ட். மணிக்கு விருப்பமான காய்கறிகள் எவை? ஒய் டிட் மணி ரெஃப்யூஸ் டு ஈட் பொட்டேட்டோஸ். எதனால் மணி பொட்டேட்டோஸை சாப்பிட்றதுக்கு மறுத்தான்? ஹூ இஸ் வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா யார்? வேர் டிட் பொட்டேட்டோஸ் கம் ஃப்ரம். பொட்டேட்டோஸ்லாம் எங்கேருந்து வந்தவை? ஹூ இஸ் த ஃபாரின் விசிட்டர். இங்கே இந்த லெசனில் யார் ஃபாரின் விசிட்டர்னு சொல்லப்பட்டிருக்குது? ஹூ ப்ராட் சில்லி ஃப்ரம் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவிலேருந்து சில்லியை கொண்டு வந்தது யார்? வேர் டிட் அம்மா பர்ச்சேஸ் பொட்டேட்டோ. அம்மா பொட்டேட்டோவை எங்கே பர்ச்சேஸ் பண்ணினாங்க? ஹவ் இஸ் சில்லி வென் மணி அண்ட் செல்வி ஈட் இட். மணியும் செல்வியும் சில்லியை சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்க, அது எப்படி இருந்தது அப்படின்னு. இது போல் ஒரு சில கொஷின்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு குரூப்பில் மாற்றி மாற்றி கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் டி பாருங்கள். Discuss in groups and share your views in 3 or 4 sentences with other in the class. நீங்கள் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி கீழே கொடுக்கப்பட்ட மாதிரி கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு 3 or 4 சென்டென்ஸ், ஒரு 3 அல்லது 4 சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்களோட கிளாஸில் மற்ற பிள்ளைங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன மாதிரிலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாங்கிறதுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ். உன்னுடைய ஃபேவரட் டிஷ் எது? டு யூ நோ த ஸ்பைசஸ் தட் கோ இன் டு இட். அதில் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். அது போல் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்? மை ஃபேவரட் டிஷ் இஸ். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா பிரியாணி எழுதிக்கலாம். எது பிடிக்குமோ, டொமேட்டோ ரைஸ்னால் டொமேட்டோ ரைஸ் எழுதிக்கலாம். வெஜ் ரைஸ்னால் வெஜ் ரைஸ் எழுதலாம். எக் ரைஸ்னால் எழுதலாம். எது உங்களுக்கு பிடிக்கும் அதை எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பிரியாணி கொடுக்குறேன். மை ஃபேவரட் டிஷ் இஸ் பிரியாணி. எஸ் ஐ நோ. எனக்கு தெரியும். எஸ் ஐ நோ. இட் இன்க்ளூட்ஸ். அது உள்ள நம்ம என்னெல்லாம் போடுவோம்? இட் இன்க்ளூட்ஸ் garlic, ginger, curd, mint, coriander leaf, chilli, meat, oil, water and salt. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம அது உள்ள என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லாத்தையும் நம்ம இதில் எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதிடுங்க. ஒன்ஸ் அகெயின், மை ஃபேவரட் டிஷ் இஸ் பிரியாணி. எஸ் ஐ நோ. இட் இன்க்ளூட்ஸ் garlic, ginger, curd, mint, coriander leaf, chilli, meat, oil, water and salt. ஓகேவா? ஸோ இது போல் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் இ, வக்காபுலரி. ஆட் ஆர், இஆர், ஆர், ஓஆர் to get the name of the person who does the activity. அதாவது ஒரு வார்த்தையில் ஆரோ அல்லது இஆரோ அல்லது ஓஆரோ சேர்க்கறது மூலமாக அந்த ஆக்டிவிட்டியை செய்யக்கூடிய ஒரு பர்சன் கிடைப்பார். நேம் ஆஃப் த பர்சன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். டேக் டர்ன்ஸ் இன் அ கிளாஸ் டு மேக் சென்டென்ஸ் வித் த வேர்ட்ஸ் யூ ஹவ் ஃபார்ம்டு. நம்ம ஃபார்ம் பண்ண அந்த வார்த்தைக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ டீச்சர் இஸ் அ பர்சன் ஹூ டீச்சர்ஸ். டீச், ஆட் இஆர், டீச்சர். டீச் கூட நம்ம இஆர் ஆட் பண்ணும்போது டீச்சர் அப்படிங்கிற ஒரு நேம் ஆஃப் த டீச்சர் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிடைக்கிறாரு நமக்கு. ஸோ அந்த டீச்சரோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா டீச் பண்ணுறது இல்லையா? டீச்சர் இஸ் அ பர்சன் ஹூ டீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது போல் கீழே நமக்கு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. யூஸ், பை, செயில், வாட்ச், ஆப்ரேட், ஃபாரின், பேக், ரைட், கவர்ன், ஆக்ட். ஸோ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த வார்த்தைக்கு ஆர் சேர்க்கணும், எதுக்கு இஆர் சேர்க்கணும், எதுக்கு ஓஆர் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த வெர்பு நமக்கு நேமிங் வேர்டாக கிடைக்கும். அந்த பர்சன் என்ன ஆக்டிவிட்டியை செய்கிறாரோ அதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூஸ். யூஸுங்கிற இந்த யூஸ் அப்படின்னா பயன்படுத்துறது. அப்படி அந்த யூஸ் கூட நம்ம ஆர் ஆட் பண்ணும்போது யூசர் அப்படிங்கிற ஒரு நவுன் ஃபார்ம் நமக்கு கிடைக்கிது. ஸோ யூசர் அப்படிங்கும்போது எந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள தான் யூசர். ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அந்த பொருளை பயன்படுத்துகிறவங்கள யூசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன எழுதிக்கலாம்? எ யூசர் இஸ் அ பர்சன் ஹூ யூசஸ் சம்திங். அதாவது யூசர் அப்படிங்கிறது ஒரு பர்சன். அவங்க எந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் இந்த பொருளை பயன்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். எ யூசர் இஸ் அ பர்சன் who uses something. செகண்ட் ஒன் பாருங்கள், பை. பைங்கிற வேர்டு, பை அப்படின்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம். பைங்கிற வேர்டு கூட நமக்கு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா
ER ஆட் பண்ணலாம். பையர். பையர் அப்படின்னா வாங்குகிறவர். எந்த ஒரு பொருளை வாங்குறாரோ அவர் தான் பையர் அப்படிம்போம். A buyer is a person who buys something. ஏதாவது ஒரு பொருளை வாங்குறவங்கள பையர் அப்படிம்போம். தேர்ட் ஒன் பாருங்கள், செயில். செயில் அப்படின்னா படகுலையோ அல்லது கப்பல்லையோ பயணம் செய்கிறது தான் செயில் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இது கூட ஓஆர் ஆட் பண்ணும்போது செயிலர் அப்படிங்கிற வேர்டு நமக்கு கிடைக்கும். செயிலர் அப்படிங்கிறது பயணம் செய்கிறவங்களை குறிக்கும். ஸோ எ செயிலர் இஸ் அ பர்சன் ஹூ சேல்ஸ் இன் அ போட் ஆர் ஷிப் சம்திங். எதில் பயணம் செய்கிறாங்களோ, கடல்வெளி மார்க்கமாக எதில் பயணம் செய்கிறாங்களோ அவங்க தான் செயிலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்ச். வாட்ச் கூட நம்ம ER ஆட் பண்ணால் வாட்சர். வாட்ச் அப்படின்னா கவனிக்கிறது. வாட்சர் அப்படிங்கிறது எந்த வேலையை கவனமாக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களோ, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்களோ அவங்கள தான் வாட்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எ வாட்சர் இஸ் அ பர்சன் ஹூ வாட்சஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எ வாட்சர் இஸ் அ பர்சன் ஹூ வாட்சஸ் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆப்ரேட். ஆப்ரேட் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை, ஒரு மிஷினை இயக்குறது தான் ஆப்ரேட். ஸோ நம்ம இது கூட ஓஆர் ஆட் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட் கூட நம்ம ஓஆர் ஆட் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டில் இருக்க எடுத்துடணும். ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது இயக்குகிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். an operator is a person who operate a machine. எந்த ஒரு மனிதன் மெஷினை இயக்குகிறானோ அவன் தான் ஆப்ரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபாரின். ஃபாரின் அப்படின்னா நம்ம நாட்டை சேர்ந்ததல்ல, அதாவது பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி. இந்த ஃபாரின் கூட நமக்கு ER சேரும்போது ஃபாரினர் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ எ ஃபாரினர் இஸ் அ பர்சன் ஹூ கம்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி அப்படின்னு எழுதிக்கலாம். எ ஃபாரினர் இஸ் அ பர்சன் ஹூ கம்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேக். பேக் அப்படின்னா ஒரு பொருள் செய்கிறது, அதாவது பேக்கரியிலலாம் கேக்கு, பன் இதெல்லாம் செய்வாங்க இல்லையா? அந்த செய்கிற அந்த செயலுக்கு தான் பேக் அப்படின்னு பேர். ஸோ அது கூட நம்ம ஆர் சேர்க்கும்போது பேக்கர் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ நம்ம அதை இப்படி எழுதிக்கலாம். எ பேக்கர் இஸ் அ பர்சன் ஹூ பேக்ஸ் கேக்ஸ் ஆர் பிஸ்கெட் ஆர் பிரெட் எனிதிங். ஓகேவா? எ பேக்கர் இஸ் அ பர்சன் ஹூ பேக்ஸ் கேக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரைட். ரைட்னா எழுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கூட நம்ம ஆர் சேர்க்கும்போது ரைட்டர் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம் கிடைக்கும். ரைட்டர் அப்படின்னா எழுத்தாளர் இல்லையா? ஸோ எ ரைட்டர் இஸ் அ பர்சன் ஹூ ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ். எந்த ஒரு மனிதன் ஆர்டிகிள்ஸு, கட்டுரைகள், இது மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதுவாங்க இல்லையா? அவங்கள தான் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எ ரைட்டர் இஸ் அ பர்சன் ஹூ ரைட்ஸ் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கவர்ன். கவர்ன் அப்படிங்கிறது ஆளுகை செய்கிறது. ஸோ இந்த கவர்ன் கூட நமக்கு ஓவர் ஆட் பண்ணும்போது கவர்னர் அப்படிங்கிற ஆழ்தன்மை கொண்ட ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிது, அதாவது ஒரு நவுன் ஃபார்ம் கிடைக்கும். எ கவர்னர் இஸ் அ பர்சன் ஹூ கவுன்ஸ் அ ஸ்டேட். யார் மாநிலங்களெல்லாம் ஆளுகை செய்கிறாங்களோ அவங்கள தான் கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். எ கவர்னர் இஸ் அ பர்சன் ஹூ கவுன்ஸ் அ ஸ்டேட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்ட். ஆக்ட்னாலே ஒரு செயலை செய்கிறது இல்லையா? நடிக்கிறது, ஆக்ட் பண்ணுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது கூட நமக்கு ஓஆர் சேரும்போது ஆக்டர் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம் கிடைக்கும். அண்ட் ஆக்டர் இஸ் அ பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் ஆன் அ ஸ்டேஜ். யார் மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம ஆக்டர் சொல்லுவோம். ஸோ நம்ம எழுதிக்கலாம், அண்ட் ஆக்டர் இஸ் அ பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் ஆன் அ ஸ்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் பாருங்கள், கம்ப்ளீட் திஸ் டேபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் த கிவன் எக்ஸாம்பிள். கீழே கொடுக்கப்பட்ட டேபிளை எக்ஸாம்பிள் பயன்படுத்தி நீங்கள் ஃபில் பண்ணணும். என்னென்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். போர்ச்சுகல் இஸ் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. போர்ச்சுகல்ங்கிறது ஒரு கண்ட்ரியோட பேர். பீப்புள் ஃப்ரம் போர்த்துகல் ஆர் கால்டு த போர்த்துகீஸ். போர்த்துகல் நாட்டிலேருந்து வர்ற மக்களை போர்த்துகீஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ இது போல் கீழே நமக்கு நிறைய கண்ட்ரி நேம், நேஷ்னாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது வேறு நாடுகளில் உள்ள மக்களை நம்ம எப்படி அழைப்போம் அப்படிங்கிற அந்த நேஷ்னாலிட்டி தந்திருக்காங்க. நம்ம கண்ட்ரி நேம் எழுதணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், போர்த்துகல். போர்ச்சுகல்ங்கிறது ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த நாட்டில் உள்ள மக்களை என்ன சொல்லுவோம்? போர்த்துகீஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரெஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள மக்களை தான் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே கண்ட்ரிக்கு நேர்க்கையில் கண்ட்ரியில் ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைனீஸ். உங்களுக்கே தெரியும், சைனான்னு எழுதிக்கலாம். சைனா மக்களை தான் சைனீஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அமெரிக்கன். அமெரிக்காவில் உள்ள மக்களை தான் அமெரிக்கன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அமெரிக்கான்னு எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஸ்ரீலங்கன். ஸ்ரீலங்கன் யார் அழைக்கப்படுவாங்கன்னா இலங்கையில் உள்ள மக்கள் தான் ஸ்ரீலங்கன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ நம்ம இங்கே ஸ்ரீலங்கா அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பானிஷ்.
ஸ்பானிஷ்னு அழைக்கப்படுற மக்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஸ்பெயின் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் பர்மீஸ். பர்மீஸ் வந்து பர்மா நாட்டை சேர்ந்தவங்கள தான் பர்மீஸ்னு அழைப்போம். அடுத்து இந்தியன் நமக்கு தெரியும் இல்லையா, இந்திய மக்களை தான் இந்தியன்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா. அடுத்து பாருங்கள் தாய் அப்படின்னா தாய்லாண்டில் உள்ள மக்களை தான் தாய்னு சொல்லுவோம். ஸோ தாய்லாண்டுன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிசனிங் பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லிசனிங் பேசேஜ் வந்து உங்கள் புக்கில் லாஸ்ட் பேஜில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அதாவது பேஜ் நம்பர் 156 அந்த லிசனிங் பேசேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்காக அதை எடுத்து காட்டுறேன். இதுதான் அந்த லிசனிங் பேசேஜ். பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 156 யூனிட் 3க்கான லிசனிங் பேசேஜ் இதுதான். மிஸ் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொஷினுக்கு ஆன்சர்ஸ் நம்ம எழுதலாம். ஓகேவா. ஸ்பைசஸ். ரெட் பெப்பர்ஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் விட்டமின் C which help the body fight infections. Paprika red chili powder made from red peppers has more vitamin C than even lemon juice. Only you cannot eat too much of it. அதாவது ரெட் பெப்பரில் வந்துட்டு விட்டமின் C அதிகமாக காணப்படுது. இது வந்து பாடியில் உள்ள இன்ஃபெக்ஷனோட போராடுறதுக்கு அது உதவுது. ரெட் சில்லி பவுடருக்கு இன்னொரு பேர் பேப்ரிக்கா. இது வந்து ரெட் பெப்பரால் இது தயாரிக்கப்படுது. இதில் வந்து லெமன் ஜூஸை விட அதிகமான விட்டமின் C காணப்படுது. அதை வந்து அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். டு கெட் 1 pound அதாவது 450 grams ஆஃப் ட்ரை சாஃப்ரானோட தமிழ் நேம் வந்து குங்குமப்பூ இன் தமிழ். இட் ரெக்கார்ட்ஸ் அப் டு 75,000 ஃப்ளார்ஸ் அண்ட் 20 hours ஆஃப் லேபர். 20 மணி நேரம் வேலை செஞ்சு 75,000 பூக்களை சேகரித்து தான் இந்த குங்குமப்பூ 1 pound தயாரிக்கப்படுது. தட்ஸ் வாய் இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அதனால தான் இது அதிகமான விலை. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். மின்ஸ் ஆர் நாட் ஒன்லி கிவன் அட் த எண்ட் ஆஃப் அ மீல் இன் ரெஸ்டாரண்ட் டு ஹெல்ப் ரெஃப்ரெஷ் யுவர் பிரெத், பட் ஹர்ப்ஸ் லைக் பெப்பர்மெண்ட் ஹெல்ப் செட்டில் நாசியா அண்ட் அப்செட் ஸ்டமக். மின்ட் வந்து ரெஸ்டாரண்ட், அதாவது ஹோட்டல் இந்த மாதிரி இதிலலாம் நம்ம ஃபுட்டு சாப்பிட போனோன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரெஃப்ரெஷ், நம்முடைய வாயில் ஸ்மெல் ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்காக மின்ட்டு கொடுப்பாங்க. மின்ட் அப்படின்னா புதினா. பெப்பர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கொமட்டல் மாதிரி வர்றதுக்கு, அப்புறம் வயிறு அப்செட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் அது எல்லாத்தையும் இது க்யூர் பண்ணோம். ஓகேவா. இப்போ நம்ம கொஷின் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். G. Listen to the some interesting fact about spices and choose the best option. First one பாருங்கள். Red peppers have dash. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். விட்டமின் A, விட்டமின் C, விட்டமின் D. ரெட் பெப்பர்ஸில் வந்து விட்டமின் C இருக்குது இல்லையா. ஸோ விட்டமின் C இஸ் த ரைட் ஆன்சர். ரெட் பெப்பர்ஸ் ஹாவ் விட்டமின் C அப்படின்னு எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். ரெட் சில்லி இஸ் ஆல்சோ கால்டு டேஸ். ரெட் சில்லி எவ்வாறு அழைக்கப்படுது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பாப்ரிக்கா, காரிக்கா, பைரஸ். பாப்ரிக்கான்னு அழைக்கப்படுது இல்லையா. ரெட் சில்லிஸ் இஸ் ஆல்சோ கால்டு பாப்ரிக்கா அப்படின்னு எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். 1 pound இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிராம்ஸ். 1 pound வந்து எவ்வளோ கிராமுக்கு சமம்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 480, 450, 500. 450 grams. ஸோ 1 pound இஸ் ஈக்குவல் டு 450 grams அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள். மின்ட் லீவ்ஸ் ஹெல்ப் டு க்யூர் டேஸ். மின்ட் இலைகள் வந்து எதை க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பாடி பெயின், ஃபீவர், அப்செட் ஸ்டமக். அப்செட் ஸ்டமக் இஸ் த ரைட் ஆன்சர். மின்ட் லீவ்ஸ் ஹெல்ப் டு க்யூர் அப்செட் ஸ்டமக். ஓகேவா. ஸோ இந்த லிசனிங் பேசேஜ் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்பீக்கிங். ஹெச் பாருங்கள். ஒர்க் இன் பர்ஸ் டேக் டர்ன்ஸ் அண்ட் ஸ்பீக் அபவுட் ஸ்பைசஸ். அதாவது 2 பேராக சேர்ந்து நீங்கள் பண்ணணும். ஒரு கான்வர்சேஷன் போல் எழுதணும். ஸ்பைசஸ் பற்றி ஸ்பீக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே சாரிதா, திவ்யா அப்படிங்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. சாரிதா திவ்யா பார்த்து சொல்கிறா, ஹாய் திவ்யா, ஹவ் ஆர் யூ? திவ்யா எப்படி இருக்கிற அப்படின்னு சாரிதா கேட்குறா. அதுக்கு திவ்யாவோட பதில், ஹாய், ஐ எம் ஃபைன் சாரிதா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா திவ்யா. சாரிதா என்ன கேட்குறா பாருங்கள். வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு எது சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறா. அதுக்கு திவ்யாவோட பதில், நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எழுதிக்கலாம். மிஸ் வந்து தோசை கொடுக்குறேன். ஐ ஹேட் தோசா வித் ஆனியன் சட்னி. ஐ ஹேட் தோசா வித்
ஆனியன் சட்னி அப்படின்னு மிஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ஐ ஹேட் இட்லி போட்டுக்கலாம், ஐ ஹேட் பூரி, ஐ ஹேட் உங்களுக்கு என்ன விருப்பமோ, நீங்கள் காலை உணவு எது விரும்பி சாப்பிடுவீங்களோ, அதாவது ஆனியன் சட்னி கூட எதை விரும்பி சாப்பிடுவீங்களோ அதை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு சாரிதாவோட பதில் பாருங்கள். ஜூ டேஸ் ஆனியன்ஸ் டேஸ். என்ன கேட்டிருப்பா? ஆனியன் எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம அப்படி எழுதிக்கலாம். Do you know where did onions come from? Do you know where did onions come from? அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து அதுக்கு திவ்யாவோட பதில், திவ்யாவுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம்? எஸ் கொடுத்துட்டு எஸ் ஆனியன்ஸ் கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஆசியா. ஆனியன்ஸ் கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஆசியா. நெக்ஸ்ட்டு சாரிதாவோட கேள்வி என்னன்னு பாருங்கள். Do you know chilli too has come from somewhere else? உனக்கு தெரியுமா சில்லி கூட வேறு ஒரு இடத்துல இருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சாரிதா கேட்குறா. அதுக்கு திவ்யாவோட பதில் இட் இஸ் ஃப்ரம். அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வந்தது? சவுத் அமெரிக்கா இல்லையா? ஸோ நம்ம சவுத் அமெரிக்கா எழுதிக்கலாம். இட் இஸ் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு சாரிதா அதுக்கு பதில் என்ன சொல்கிறா? எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பா. அவ்வளோதான் இல்லையா? எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு திவ்யாவோட பதில் மெனி ஆஃப் த டேஸ் கேம் டேஸ். என்ன சொல்லியிருப்பா? நிறையா காய்கறிகள் ஸ்பைசஸ்லாம் வெளிநாட்டில் தான் வருது அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். மெனி ஆஃப் த ஸ்பைசஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது ஸ்பைசஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வேறு வேறு நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? Many of the spices and vegetables came from different countries of the world. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்டோகிராமர். நம்ம மிஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், வீடியோ லென்த்தாக போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிக்டோகிராமர் பார்க்கலாம். நீங்கள் என்ன மிஸ்ஸோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 லெசன் 1 லெசன் 2க்கான வீடியோஸ்க்கான லிங்க் மிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் ஸ்டார் ஆப் கோப் அகாடமி சேனல் உள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.